வணக்கம் பவித்ரா, தாங்கள் குறிப்பிட்டது சரிதான். சிபிசிஐடி உயர் அதிகாரிகள் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண விசாரணை ஆவணங்களுடன் சென்னை சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் தற்போது ரகசிய ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பவித்ரா, குற்றவாளிகளை நெருங்கி விட்டதாகவும் சிபிசிஐடி தரப்பில் இருந்து வெளிவரும் தகவல்களால் திருநெல்வேலி மற்றும் தமிழகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது சென்னையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகளை சந்தித்து முக்கிய ஆவணங்களான வீடியோவை ஒப்படைத்து ரகசிய ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நேற்று முதல் தொடர்ந்து வரும் இந்த ஆலோசனையின் காரணமாக குற்றவாளிகளை சிபிசிஐடி போலீசார் நெருங்கி இருக்கலாம் என போலீஸ் வட்டாரங்களில் இருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள கரைசுற்று புதூரை சேர்ந்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த 60 வயதான ஜெயக்குமார் தனசிங் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி அவரது வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உடல் பாதி எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கு மிகப்பெரிய பரபரப்பினை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி தற்போது சிபிசிஐடி காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் ஜெயக்குமார் எப்படி இறந்தார் என எந்தவித தகவலும் இந்த நிமிடம் வரை வெளியாகவில்லை. இதன் காரணமாக இந்த வழக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்பட்டு பல்வேறு கோணங்களில் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. அதாவது ஜூன் மாதம் 2வது வாரத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 190 பேருக்கு மேல் சம்மன்கள் அனுப்பப்பட்டது. தினமும் 4-5 பேர் வீதமாக நடத்தப்பட்ட வந்த விசாரணையில் இதுவரை நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 140 பேர் ஆஜராகி தங்களது விளக்கத்தினை சிபிசிஐடி போலீசாரிடம் கொடுத்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் நவரோஜ், இன்ஸ்பெக்டர் உலகராணி மற்றும் எஸ்ஐக்கள் 8 ஆகிய 7 பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் சென்னை சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்கள் நேற்று காலையில் இருந்து சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடியின் ஐஜி அன்பு மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளை சந்தித்து இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை ஆவணங்கள் மற்றும் சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்டவர்களின் வாக்கு மூலம் உரையாடல்கள் அடங்கிய வீடியோ ஆகியவற்றின் நகல்களை உயர் அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. சென்னையில் உள்ள சிபிசிஐடி உயர் அதிகாரிகளிடம் ரகசிய ஆலோசனை நேற்று முதல் மேற்கொண்டு வருவதாக வெளியாகியுள்ள தகவல்களின் காரணமாக சிபிசிஐடி போலீசார் குற்றவாளிகளை நெருங்கி இருக்கலாம் என்றும் விரைவில் இந்த வழக்கின் பல்வேறு மர்ம முடிச்சுகள் அவிழலாம் எனவும் பரவலான தகவல்கள் வெளியாகி உள்ளது. பவித்ரா.